உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போச்சு, எல்லாம் போச்சு. நீ கஷ்டப்பட்டு வாதாடினதெல்லாம் மொத்தமா வீணா போச்சு அம்மா. பாவி பையன் உண்மையை கூட பொய்னு சொல்லி வாதாடி ஜெயிச்சுட்டானே அம்மா. இனிமே நிரூபிக்கிறதுக்குன்னு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லையம்மா. கடவுளே வந்தாலும் இனிமே என் அக்காவை காப்பாற்ற முடியாதும்மா. எல்லாமே போச்சுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் அக்காவுக்கு நேத்து தான் பிறந்த நாள் கொண்டாடணும். அதுவே என் அக்காவுக்கு கடைசி பிறந்த நாள் ஆயிடுச்சு. என் அக்கா நாளைக்கு சாக போறான். இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு நான் உசுரோட இருக்கிறேன். ஐயோ கடவுளே, என் அக்கா கூட என்னை கூட்டிட்டு போயிடியா. நான் நிம்மதியா போய் சேர்ந்தேன். எங்க அம்மா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்க. அவங்களுக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும்? மாமா, அம்மாவை இனி பார்க்க முடியாதா? சொல்லு மாமா, அம்மாவை இனி பார்க்கவே முடியாதுல்ல? சந்தோஷமா? உனக்கு இப்ப சந்தோஷமா? சொல்லு. உன் மனசு குளிர்ந்துருச்சா? நல்லவங்களுக்கு சோதனையை கொடுத்து அழ வச்சு பாக்குறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கல. நல்லவங்க இந்த உலகத்துல வாழவே கூடாதா? கெட்டவங்க தான் வாழணும்னா கோயில் எதுக்கு? அப்புறம் இந்த சாமி எதுக்கு? நியாயத்துக்கு பதில் கிடைக்காதுன்னா சட்டம் எதுக்கு? அதை நடத்துற கோர்ட் எதுக்கு? இந்த நம்பிக்கை மொத்தத்தையும் வீணடிச்சிட்டல. என் அத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. கடைசி வரைக்கும் அம்மா பாசம் கிடைக்காமலே பண்ணிட்டல. உண்மையிலேயே உனக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்தா எங்க அத்தையை நீ காப்பாத்தணும். இல்லனா நீயும் கெட்டவங்களுக்கு துணை போறவங்கதான். நீ கடவுள் இல்ல, கடவுள் இல்ல, கடவுளே இல்ல. எதுக்கு நீ சாப்பிடாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு யோசனை? ஏங்க, அன்னைக்கு நீங்க மண்டபத்துல கொலைய பார்த்துட்டு வந்து சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. என்ன பயந்துட்டியா? அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. நான் அத சொல்லலங்க. ஒரு உண்மை தெரிஞ்சிருந்தோம் அத வெளியில சொல்லாம இப்படி ஊமையா இருக்கிறோம் பாத்தீங்களா? அத நினைச்சுதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ தானே சொல்ல வேணான்னு சொன்ன. ம், இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நீ சொன்னதுனால நான் சொல்லல. சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் மனசாட்சி உறுத்துதுங்க. கொலை பண்ணவங்களை போய் விடுதலை பண்ணிருக்காங்க. தப்பே செய்யாத அனலட்சுமி அம்மாக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஏங்க, ஒரு அப்பாவியோட உயிர் நாளைக்கு போக போகுதுங்க. இதுக்கப்புறம் நாம உண்மையை தெரிஞ்சிருந்தோம் எப்படிங்க அமைதியா இருக்கிறது? அப்படியே நம்ம இருந்தோம் நாம மனுஷங்களே இல்லைங்க. நாம பண்ற தப்பு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தாங்க வந்து சேரும். நாம சொல்ல போற இந்த உண்மையால அவங்களோட உசுரை நாம காப்பாத்திடலாம்ல. நீங்க போய் சொல்லிட்டு வாங்கங்க. அப்படியா சொல்ற? ம், சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில வேலையா அவங்கள பார்த்து உண்மையை சொல்லிடலாம். ம், சரி சரி, நீ முதல்ல போய் சாப்பிடு போ. ம். போன்னு சொல்றல.
அன்னலட்சுமி அம்மா, ம்? ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? நாளைக்கு சாக போறவளுக்கு நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றதுதான் நெசம். சாகிற நாளை நினைச்சு பார்க்காம வாழற நாளை நினைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா சாகிற நாள் தெரிஞ்சனா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப கூட நான் சாகிறத பத்தி நினைச்சு வருத்தப்படல. ஏன்னா என் மருமக நல்லா இருக்கணும்னு நானா எடுத்த முடிவு இது. இதுல எனக்கு சந்தோஷம்தான். எனக்காக போராடின என் மருமக அமுதாவ சூழ்ச்சி பண்ணி தோக்கடிச்சிட்டாங்களே, அத நினைச்சுதான் வருத்தப்படுறேம்மா. அவ என்னை காப்பாத்த முடியலையேன்னு வருத்தப்பட்டாளே, அத நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நியாயத்தை பணத்தை கொடுத்து சதிகாரங்க விலைக்கு வாங்கிட்டாங்களே, அத நினைச்சு வருத்தப்படுறேன். என் மருமக மட்டும் ஜெயிச்சிருந்தா பல பெண்களோட மனசுல தெம்பு வந்திருக்கும். அந்த தன்னம்பிக்கைய தோக்கடிச்சிட்டாங்களே, அத நினைச்சுதான் வருத்தப்படுறேம்மா. கடவுள் எங்களை ஏமாத்திட்டானே, அத நினைச்சுதான் வருத்தப்படுறேன். மத்தபடி நான் சாகிறத பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படல. நேத்து தான் உங்க மருமக இதே ஜெயில உங்க பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாடினாங்க. அதுக்குள்ள எல்லாமே முடிய போகுது. சில சமயம் கடவுளும் கண்ணை மூடிட்டு நடக்கிறதெல்லாம் சராசரி மனுஷன் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பொறப்ப சந்தோஷமா ஏத்துக்கிற நாம இறப்பையும் சந்தோஷமா தான் ஏத்துக்கணும். ஆனா அது தர்மத்தை கொன்னுட்டு இப்படி அநியாயமா போகுதேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குமா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. இதுதான் நீங்க இருக்க போற கடைசி ராத்திரி. உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல நிகழ்வுகளை அசை போட்டு நினைச்சு பாத்துக்கோங்கம்மா. இப்ப சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டு தூங்குங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.